இனி வருகின்ற நாட்கள் நன்னாள் ஆகட்டும். எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் வைகாசி மாதம் முடிந்து ஆனி மாதத்தில் இருக்கிறோங்க. இந்த ஆனி மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா, அவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், இந்த டைமில் அவங்க என்ன பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக அமையும், அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்தில் கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா 3ல் சூரியன், 3, 4ல் புதன், 4, 5ல் சுக்கிரன், 7ல் குரு, 9ல் சனி வருதுன்னா 10ல் செவ்வாய், 4ல் ராகு, 10ல் கேது ஆனது உங்களுக்கு கிரகநிலையானது அமைஞ்சிருக்குங்க. காரியங்களில் பொறுத்த வரைக்குமே அனுகூலம் உண்டாகுங்க. பணப்பழக்கத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடும்னு சொல்லப்படுதுங்க. அரசாங்க வகையிலையும் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். சில பேர்த்துக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்களாலும் நண்பர்களாலும் பல நன்மைகள் ஏற்பட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. கொடுத்த கடனானது திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு காலமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே மறையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அவங்ககிட்ட எதிர்பார்த்த உதவியானது கிடைக்குங்க. ஆனால் கூட தந்தை வழி உறவுகளால் பல அலைச்சலும் செலவுகளும் ஏற்படவும் இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதியில் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக உங்களுக்கு முடியுங்க. சில பேர்த்துக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அப்படின்னா கூட உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படுங்க. குழந்தைகளால் பெருமைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்பவும் ஒரு சிறப்பான விஷயங்க. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்கும் வாய்ப்பானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. அதே மாதிரி உறவினர்களால் அனுகூலமும் ஏற்படும். அப்படின்னா கூட சில பிரச்சனைகளும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. சகோதரிகளோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. தாய்மாமன் வகை உறவுகளால் சில அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் அப்படின்னா கூட சக ஊழியர்களோட உதவியால் நீங்கள் உற்சாகமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. மேல் அதிகாரிகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. எதிர்பார்த்த உதவி, உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சற்று வரவு சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியெடுத்து இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது உங்களுக்கு நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் இந்த டைமில் அதிகமாகவே கிடைக்குங்க. அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீங்க. படப்பிடிப்பு தொடர்பாக வெளிமாநில வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளவும் நேரிட சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவ மாணவியர்களுக்கு பாடங்களில் கூடுதல் கவனம் தேவைங்க. படிப்பில் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது அக்கறையுடன் கவனிக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எதிர்காலத்துக்கு ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க. சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பொறுத்த வரைக்குமே சிரமங்கள் ஏற்பட்டால் கூட பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே ஏற்படாது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமையானது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மேஷராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சூரியன் தட்சிணாமூர்த்தி நீங்கள் வழிபடுறது சிறப்பான விஷயங்க. நீங்கள் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் ஆதித்ய ருத்தியம் பாராயணம் செய்வதும் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வது பல சிரமங்களை உங்களுக்கு குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உள்ள உங்களுக்கு இந்த ஆனி மாதமானது முன்னேற்றமான மாதமாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதனுடன் கேது இணைந்திருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சலசலப்பு தோன்றி மறையுங்க.
குழந்தைங்க பற்றிய சிந்தனையும் அதிகரிக்கும் அப்படின்னா கூட லாபஸ்தானத்தில் குரு பார்வையுடன் சஞ்சரிக்கும் ராகு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வாருங்க. வருமானத்தையும் அதிகரிப்பார். பணப்புழக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மாத பிற்பகுதியில் புதிய சொத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த தடைகளை விலக்குவாருங்க. செய்து வரும் தொழிலை விரிவு செய்ய இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையுங்க. பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே முதலீட்டிற்கேற்ற லாபமானது உண்டாகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தமும் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் நிம்மதியானது ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேஷம் ராசி பரணி நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நினைத்ததை சாதித்து விட வேணும் அப்படிங்கிற மனநிலை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைஞ்ச போகுது. அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே நன்மை வழங்க இருக்கிறாருங்க. தடைப்பட்ட வருமானங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே வரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இருந்து வந்த குழப்ப நிலைகள் அனைத்துமே மாறுங்க. தம்பதிகள் உள்ளுக்குள்ள ஒற்றுமையும் உண்டாகும். பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. சில பேர் பார்த்திங்களா புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குங்க. குரு பகவானின் பார்வை 7, 9, 11ஆம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால நண்பரால் ஆதாயம் உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்குங்க. சில பேர் புதிய இடம் வாங்குவீங்க. பணியாளர்களுக்கு அதிகாரியின் ஆதரவானது கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. முடங்கி கிடந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் காலமாகவும் அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா வேலை செய்கிற இடத்துல ஏற்பட்ட நெருக்கடியானது விலகக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் நம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் ரொம்பவும் ஆர்வம் கூடுங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். பேச்சில் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. செயல்களில் அக்கறையும் இருக்கும். உடல்நிலையால் பொறுத்த வரைக்குமே ரொம்ப சீராகவே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் உண்டாகும். குழந்தைகளோட நலனில் அக்கறை ஏற்படும். இந்த டைமில் பொறுத்தீங்களா உங்களுக்கு சேமிப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அடுத்ததாக மேஷ ராசி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே முயற்சியில் உறுதியாக இருந்து முன்னேற்ற பாதையில் நடைபோடும் உங்களுக்கு இந்த பிறக்கும் ஆணி மாதமான நன்மையான மாதமாக அமைய போகுதுங்க. சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களோட முயற்சிகளை வெற்றியாக்குவார். அதே மாதிரி தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அரசு வழியில் சலுகையானது கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால வருமானமானது உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. ஜூன் 22 முதல் புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்குங்க. சில பேர்த்துக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. வங்கியில் கேட்டிருந்த கடனானது உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. கூட்டி தொழிலில் பொறுத்த வரைக்குமே லாபம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரக்கூடிய ஒரு யோகமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு பார்த்தீங்களா சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்குங்க. அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடியவும் இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தின் மீது அக்கறையும் கூடும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே செல்வாக்குடன் திகழக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வம்பு வழக்குகளால் நெருக்கடிகள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே கையில் பணம் புழங்குங்க. குடும்பத்தினரோட ஆசைகளை நிறைவேற்றி இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படி பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்துருவோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. அதே மாதிரி இனி ஆனி மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பார்த்துருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்.
மேஷ ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு இல்லைனா ரிலேஷன் யாராவது மேஷராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுங்க. தாராளமாக நீங்கள் விருப்பம் இருந்தால் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல் வியூஸ். தேங்க்யூ.